கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் ஒன்று மோடி கூட கூட்டணி போடுவாங்க, இல்லை மு.க. ஸ்டாலின் டிஎம்கே கட்சியோட கூட்டணி போடுவாங்க, இல்லை தேமுதிக தனியாகவே தான் நிற்கும் எலெக்ஷனில் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் பொய்யாக்கிட்டு பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியோட கூட்டணி போட்டாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த விருதுநகர் தொகுதி இருக்குல்ல, இந்த விருதுநகர் தொகுதியில விஜயபிரபாகரன் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, வேட்பாளரா நிக்கிறாரு. இந்த பக்கம் ராதிகா இருக்காங்கல்ல, ராதிகா சரத்குமார், அவங்க அதே விருதுநகர் தொகுதியில பிஜேபிக்கு கீழே வேட்பாளரா நிக்கிறாங்க. கரெக்டா விஜயபிரபாகரன் அந்த அதிமுக அமைச்சர் இருக்கார்ல ராஜேந்திர பாலாஜி, அவர் கூட நடந்து வராரு. இந்த பக்கம் ராதிகா இருக்காங்கல்ல, ராதிகா அவரோட ஹஸ்பண்ட் சரத்குமாரோட நடந்து வராங்க. 2 பேர் மீட் பண்றாங்க. கேப்டனோட பையன் விஜயபிரபாகரனும் ராதிகாவும் மீட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கூட அந்த என்ன சொல்லுவோம், அந்த அகங்காரம், கொஞ்சம் கூட அதிகாரம், ஒரு ஆணவம் எதுவுமே இல்லைங்க விஜயபிரபாகரனுக்கு. குமிஞ்சு குமிஞ்சு வணக்கம் சொல்றாரு. யாருக்கு? ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும். அவ்வளவு ஒரு ஒழுக்கம் விஜயபிரபாகரனுக்கு. அப்போ சரத்குமார் என்ன பண்றாருன்னா, விஜயபிரபாகரனை கட்டி பிடிச்சி தோல்ல தட்டி கொடுக்கிறாரு. ராதிகா என்ன சொல்றாங்கன்னா, விஜயபிரபாகரன் எனக்கு பையன் மாதிரி. வரலட்சுமியும் விஜயபிரபாகரனும் ஒன்னா படிச்சாங்க. விஜயபிரபாகரன் எனக்கு பையன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சமத்துவ மக்கள் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி ஆரம்பத்துல இந்த பிஜேபி கூட கூட்டணி மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் சரத்குமார் கூட்டணி மட்டும் இல்ல, நாங்க மோடியோடய கட்சி இணைச்சுக்கிறோம் அப்படின்னு சமத்துவ மக்கள் கட்சி பிஜேபி கட்சியோட இணைஞ்சிருச்சு. இந்த பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட கூட்டணி போட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த விருதுநகர் தொகுதியில ஒரே தொகுதியில கேப்டனோட பையன் விஜயபிரபாகரனும் சரத்குமாரோட ஒய்ஃப் ராதிகாவும் போட்டியிட போறாங்க. ஆப்போசிட்ல நின்று யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்ப்போம். ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் வரப்போகுதுங்க. வர 27ஆம் தேதி வரைக்கும் 27ஆம் தேதி வரைக்கும் மனு தாக்கல் செய்யலாம். வேட்பாளர்கள் யார் யார் எலெக்ஷன் நிற்கிறாங்கன்னு மனு தாக்கல் செய்யலாம். அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த 2 வேட்பாளர்களும் போய் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அப்ப 2 பேரும் மீட் பண்ண சம்பவம் தான் இது.